Okay, back to the section, come to the business. நான் தினமும் மாலையில் கூடைப்பந்து விளையாடுகிறேன். நான் சப்ஜெக்ட், விளையாடுகிறேன் verb, எதை விளையாடுறேன் கூடைப்பந்து, எப்போ விளையாடுறேன் தினமும் மாலை. ரெகுலராக நடக்கிற எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட். For a better understanding, I am telling you again and again, ரெகுலராக நடக்கிறதெல்லாம் சிம்பிள் ப்ரெசென்ட். நான் விளையாடுகிறேன் ப்ளே. நிறைய பேருக்கு டவுட் வரும், இங்கே எஸ் வருமா வராது. ஏன்? சப்ஜெக்ட் யார்? ஃபர்ஸ்ட் பர்சன். நான்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ ஐ ப்ளே. என்ன விளையாடுறேன்? பேஸ்கெட் பால். ஐ ப்ளே பேஸ்கெட் பால் தினமும் மாலையில். இன் எவ்ரி ஈவினிங். இன் எவ்ரி ஈவினிங். கவனிங்க, ஐ ப்ளே பேஸ்கெட் பால் இன் டெய்லி ஈவினிங் ஆர் எவ்ரி ஈவினிங். இந்த இல் வந்திருக்கனால இன் போட்டிருக்கோம் பாருங்க. அதெல்லாம் நோட் பண்ணணும். தமிழில் இக்கு வந்தால் மறக்கவே கூட. இக்கு வந்தால் டூ, இல்லு வந்தால் இன், காக வந்தால் ஃபார். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நான் உனக்காக காத்திருக்கேன், உனக்காக, ஃபார் யூ. இந்த டீ உனக்கானது, திஸ் இஸ் ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் யூ. ஸோ காகன்னு வந்தால் ஃபார். ஆர் யூ கிளியர்? நான் தினமும் மாலையில் கூடைப்பந்து விளையாடுகிறேன். ஐ ப்ளே பேஸ்கெட் பால் இன் எவ்ரி ஈவினிங். அல்லது ஐ ப்ளே பேஸ்கெட் பால் இன் டெய்லி ஈவினிங். கேன் யூ கெட் மீ கைஸ்? என்னுடைய தகப்பனார் மாதம் ஒன்றுக்கு 15,000 சம்பாதிக்கிறார். என்னுடைய தகப்பனார் என்ன இங்கிலீஷில்? மை ஃபாதர். மை ஃபாதர். மை ஃபாதர். சம்பாதிக்கிறதுக்கு ஏர்ன். நிறைய வேர்ப்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் பேச முடியும். பாருங்கள், ஏர்ன் சம்பாதிக்கிறதுக்கு என்ன? EARN, ஏர்ன். அப்போ நம்ம இதில் கவனிக்கணும், சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லையா? என்ன டென்ஸ் இது? சிம்பிள் ப்ரெசன்ட். சப்ஜெக்ட் யார்? தேர்ட் பர்சன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பா மாதம் 15,000 சம்பாதிக்கிறாருன்னு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கள் செகண்ட் பர்சன். நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறதுனால தேர்ட் பர்சன். என்ன டென்ஸில்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எங்கள் அப்பா சிங்குலர், அதனால் நம்ம வேர்பில் சேர்க்கணும். மை ஃபாதர் earns rupees 15,000 per month. My father earns rupees 15,000 per month. Can you get me? எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? மாதம் 15,000 சம்பாதிக்கிறார். My father earns rupees 15,000 per month. Can you get me guys? Last one. பால்காரன் காலை 5 மணிக்கு வருகிறார். என்னுடைய அம்மா காலை 5:30 மணிக்கு காஃபி தயாரிக்கிறார். காலைல 5 மணிக்கு பால்காரன் வரான். எங்கள் அம்மா காலையில் என்ன பண்ணுறாங்க? காஃபி தயாரிக்கிறாங்க. பால்காரனுக்கு என்ன இங்கிலீஷில்? பால்காரனுக்கு என்ன இங்கிலீஷில்? பால்காரனுக்கு என்ன இங்கிலீஷில்? பால்காரன் சப்ஜெக்ட். பால்காரனுக்கு மில்க் மேன் இல்லையா? ஸோ வருகிறார். இதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. பால்காரன் சப்ஜெக்ட், வருகிறார் வேர்ப். எப்போ? காலை 5:30 மணிக்கு. காலை 5:30 மணிக்குங்கிறது அர்ஜென்ட்டு. என்ன டென்ஸ் இது? வருகிறார், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துடலாம். பால்காரர் காலை 5:30 மணிக்கு வருகிறார். பால்காரனுக்கு என்ன இங்கிலீஷில்? த மில்க் மேன். த மில்க் மேன். த மில்க் மேன். ஏன் சார் த போடுறோம்? உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஏன்? உலகத்தில் எவ்வளவோ பால்காரன் இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு 5 மணிக்கு வர பால்காரனை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா? பால்காரன் காலைல 5 மணிக்கு எங்கள் ஆற்றுக்கு வரான். 5:30 மணிக்கு எங்கள் அம்மா காஃபி போடுறாங்க. கிளியர்? ஸோ காலையில் 5 மணிக்கு பால்காரன் வரான். ஸோ மில்க் மேன். த மில்க் மேன். த மில்க் மேன். வரத்துக்கு என்ன இங்கிலீஷில்? கம். வரத்துக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? பால்காரன் யார்? தேர்ட் பர்சன். ஏன்? நான் ஃபர்ஸ்ட் பர்சன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பால்காரன் காலைல 5 மணிக்கு வரான். நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கள் செகண்ட் பர்சன். பால்காரன் தேர்ட் பர்சன், அதுவும் சிங்குலர். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் கம்ஸ். த மில்க் மேன் கம்ஸ் மார்னிங் அட் 5 o'clock. மார்னிங் அட் 5 o'clock. அடுத்தது, என்னுடைய தாயார் சப்ஜெக்ட். தயாரிக்கிறார். இந்த தயாரிக்கிறார் அப்படிங்கிறது verb. எதை தயாரிக்கிறார்? எதை தயாரிக்கிறார்? காஃபி ஆப்ஜெக்ட். எப்போ தயாரிக்கிறார்? காலை 5:30 மணிக்கு. காலை 5:30 மணிக்கு. அப்போ மை மதர். மை மதர். மை மதர். ஏன்னா அது தயாரிக்கிறதுக்கு 2 வேர்ட் இருக்குது. மேக்குன்னு சொல்லலாம், ப்ரிஃபரும் சொல்லலாம். ஸோ நம்ம மேக்ஸ் போடலாம். மை மதர் மேக்ஸ். ஏன் மேக்ஸ் போடுறோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர். எஸ், யூ ஆர் ரைட். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர். ஏன்? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா காலைல 5:30 மணிக்கு காஃபி போடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கள் செகண்ட் பர்சன். நான் எங்கள் அம்மா பற்றி பேசுகிறேன். எங்கள் அம்மா ஒருத்தர் தான், சிங்குலர் தான். ஸோ மை மதர் மேக்ஸ் காஃபி.
Morning at 5:30. Morning at 5:30. Are you clear? Morning போட்டதுனால AM போடக்கூடாது, AM போட்டால் மார்னிங் போடக்கூடாது. கேன் யூ கெட் மீ? ஸோ நம்ம இந்த வீடியோஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ ரிமைனிங் ஒரு 40 எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையுமே உங்களுக்கு மொத்தம் 50 இருக்கும். அதில் 10 நாங்கள் இந்த மாதிரி சொல்லி தருவோம். மீதி 40 நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி முறைப்படி ஃபஸ்ட்டு பிரிக்கணும், என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இது ஒன்லி 4 லெவலுக்கு தான். அதாவது சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மைண்டு தமிழில் பார்த்தோன்னா டேரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ? ஒன்ஸ் கெட் ப்ராக்டிஸ்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகும்போது. ஆர் யூ கிளியர் கைஸ்? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் எப்போ ஆகும்னா நீங்கள் சிட் அண்ட் லேர்ன். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக கற்றுக்காத ஒன்று இல்லையா? நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்ம பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறவங்க எப்படி பேசியிருப்பாங்க? அப்படியா? கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரம் தேர் சைல்டுஹுட், குழந்தையிலேருந்தே அவங்க பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து. இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துக்கு ஜாப் போகிறச்ச, இல்லை எங்கேயாவது யார்ட்டாவது இங்கிலீஷில் பேசும்போது தயக்கம் ஆகுறீங்க இல்லையா? இப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷோட அருமை தெரியாது. அப்போ நீங்கள் இங்கிலீஷில் என்ன பண்ணணும்? யூ ஸ்பெண்ட் டைம், ஸ்பெண்ட் டைம் பண்ணணும். எப்படி? லிசன், நல்ல இங்கிலீஷை காது கொடுத்து லிசன் பண்ணணும். தென் ஸ்பீக், வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஹூ வில் கம் அண்ட் கட் யூ ஹெட்? யார் வந்து உங்கள் தலையை எடுக்க போகிறா? நீங்கள் தப்பாக பேசினா அவங்கள யாரும் கொலை பண்ணிவிடுவாங்களா? கிடையாது. தப்பு பண்ண தான் இங்கிலீஷ் என்ன ஆகும்? கரெக்டாகும் இல்லையா? எடுத்தோடனே என்ன பண்ணிட முடியாது, முழுக்கிலே மண் எடுத்துட முடியாது. இப்போ தண்ணிக்குள்ளே போகிறோம், உடனேவா நம்ம உள்ள போய் எடுத்துட முடியும்? ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ சிட் அண்ட் டூ. இதை பண்ணும்போது அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஐ கிவ் அ அஷூரன்ஸ் ஃபார் திஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஒர்க். அந்த இதை பண்ணுங்கள் அண்ட் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் கிவ் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.